சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 2 தொழிலாளர்களின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள உறவினர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். நிச்சயமாக சுபா, சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நேற்று சீத்துரணை ரோட்டில் உள்ள பிஸ்மில்லா நகரில் சிக்கந்தர் என்பவர் வீடு கட்டி வருகிறார். அவரது வீட்டின் அருகே கடந்த 3 நாட்களாக சீத்துரணை கிராமத்தைச் சேர்ந்த ராமையா, திருவுடையார்புரம் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கரன், கரக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் ஆகிய 4 பேரும் மூலம் கடந்த 3 நாட்களாக செப்டி டேங்க் அமைப்பதற்கான குழி தோண்டும் உரைகளானது அமைக்கப்பட்டது. உரைகள் இறக்குவதற்கு வேலை செய்துள்ளனர் என இந்நிலையில் நேற்று 25 அடி ஆழம் தோண்டும் பொழுது அந்த குழியில் இருந்து விஷவாயு தாக்கியதில் ராமையாவும் பாஸ்கரும் இருவரும் உயிரிழந்தனர். அவர்களின் உடல் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அவர்கள் உடலை வாங்க மறுத்து இறந்த 2 தொழிலாளிகளின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் இளையான்குடி உள்ள பரமக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். ஆர்டிஓ போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.